தின உழவர் சந்தைன்னு ஒரு கான்செப்ட், ஃபார்மர்ஸ் டைரக்ட்லி செல்லிங் டு த மார்க்கெட்ஸ். பயிரிடுறவனே நேராக வந்து விற்பனைக்கு வர்றான். இது என்ன அப்படின்னு பார்த்தா, நான் அமெரிக்கா போயிருக்கிறேன். வாஷிங்டன் டிசியில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. நேராக போகிறேன், காலையில் என்னங்க அது ஃபார்மர்ஸ் மார்க்கெட், எவ்ரி வீக் நடக்கும். இவங்கெல்லாம் வந்து இங்கே கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி. சூப்பர். இடைத்தரகர்னு ஒருத்தர் இல்லாதது நல்ல விஷயம் தானே. அந்த இடைத்தரகர் இல்லாமல் ஃபார்மருக்காக செஞ்ச ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல, அதை கண்டினியூவே பண்ணல. ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணுறதுக்காவது ஒருத்தவங்க இருக்கணும். இதை நான் வந்து இது எப்போ மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மாற்றம்ங்கிறது இப்படி சும்மா நமக்கு இந்த போர் அடித்தா மாற்றுறது மாதிரி, சேனல் ஸ்வாப்பிங் மாதிரி. அது இப்போ எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்கன்னா, அவங்களும் ஆண்டுட்டாங்க, இவங்களும் ஆண்டுட்டாங்க. இப்போ திமுக அதிமுக முக்கியமாக திமுக மேலே வைக்கிற விமர்சனம், கொள்ளையடிச்சு அவ்வளோ வச்சுருக்காங்க. விஜய் வந்து அவர் கொள்ளை அடிக்க மாட்டார். ஒருவேளை அவர் கொள்ளை அடித்தாலும் அதான் இவங்க அடித்தாங்கல்ல, அப்போ அவரும் அடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதான் அப்படிதான் தப்பு. அதுதான் இன்றைக்கி ஒருத்தர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருந்தார், நான் பார்த்தேன் ஒரு வீடியோவில். அதாவது ஒரு படத்துக்கு வந்து 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன், அதை விட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறார். ஒரு படத்துக்கு 200 கோடி, 5 வருஷத்துக்கு இவர் 6 படம் 5 படம் நடிக்கலாம், மேக்ஸிமம் 4 படம் நடிக்கலாம், இல்லை 5 படம் நடிக்கலாம். 4 படம் நடித்தா எவ்வளோ வருது? ஒரு படத்துக்கு 200 கோடினா 800 கோடி வருது. 800 கோடி மேக்ஸிமம் ஒரு 1000 கோடி வருமா? ஓகே, 1000 கோடி ரூபா. ஜனநாயகன் 2000 கோடி ப்ராஜெக்ட்டுங்கிறாங்க. எனக்கு தெரியல, அதில் எனக்கு அதை பற்றி நான் பேசலை. அந்த படமாக வந்து நாசமாக்கிட்டாங்க, அது அவங்களே நாசமாக்கிட்டாங்க. இவங்க வந்து ஒரு 1000 கோடி வருது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 7% 8% வந்து ஓட்டு வாங்கிட்டாங்க தமிழ்நாட்டில்னாவே பல கட்சிகள் வந்து இத்தனை கோடி கொடுத்து இந்த பக்கம் வாங்க, கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி சீமானுக்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ விஜய் அதோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக வாங்கிட்டாருன்னா 1000 கோடி சம்பாதிக்கிறது ஈஸியாக, 2000 3000 கோடி சம்பாதிக்கிறது ஈஸியா? அப்பா அவருடைய தரத்தை அவர் உயர்த்தி தான் இருக்கிறார். அவர் சினிமாவை விட்டுட்டு வந்தேன் இல்லை, கரெக்டு தானே? லாஜிக்கலாக பார்த்தா அது கரெக்ட் ஆச்சு. சினிமாவை விட அரசியல் அவர் நல்லா சம்பாதிக்கிறார். ஏன்னா அவருக்கு பர்சன்டேஜ் இப்போ இந்த தடவை நல்ல ஒரு பர்சன்டேஜ் வருது அப்படின்னா உடனே அடுத்த முறை என்ன பண்ணா கூட்டணிக்கு வாங்க அப்படின்றாங்க. அவர் தான் போக மாட்டாரு. அவர் அப்படி சொல்லுவாருங்க, கூட்டணிக்கு வாங்கினாங்க. என்ன அவர் சொல்லுவாங்க, எனக்கு இத்தனை எம்பி தாங்க, இத்தனை இது தாங்கன்னு எம்பி எலெக்ஷனில் சொன்னார்னா இவங்க இவர் சொன்னதை ஒத்துட்டேன். இவங்க இந்த தடவை தான் டிமாண்ட் பண்ணாங்களே, 70 சீட்டு வேணும்னு டிமாண்ட் பண்ணாங்க. 70 சீட்லாம் தர முடியாதுங்க, நான் வேணா உங்களுக்கு வந்து ஒரு 50 சீட்டு தரணும்னா முடியாதுங்க, டெபுட்டி சிஎம் நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க, 50 சீட்டில் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது உண்மையாக நடந்தது தான். அதைத்தான் ஆதவர்ஜுனா ஒரு தடவை வந்து வளரிட்டாப்புல. அவர் வளர்றாப்புல. இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து எங்கள்கிட்ட யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லைங்கிறார். அவங்களுக்குள்ளே மாற்றி பேசிக்கிறாங்க. இது நடக்கிறது தான். இப்போது இவரை பொறுத்த வரைக்கும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு தான் அரசியல் வந்திருக்காப்புல. அதை சொன்னால் ஒத்துக்க மாட்டான்லாம் இல்லை, அதான் உண்மை. அப்படிலாம் வந்து நான் இதில் செய்ய மாட்டேன் அதில் செய்ய மாட்டேன்னா என்ன பண்ணுவாங்க தொண்டர்கள்லாம்?